ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லாங் ஃப்ராக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லாங் ஃப்ராகில் கீழ்ப்பக்கம் ஸ்கர்ட் பார்ட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முந்தின பதிவில் பார்த்திங்க அப்படின்னா பாடி பார்ட் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். சேம் மெத்தடு தான் இந்த லாங் ஃப்ராக்கும். ஸோ நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். பாடி பார்ட் அண்ட் ஸ்லீவ் பார்ட்டோட வீடியோஸ் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் சாரியில் ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாயிண்டாக அட்டாச் ப்ளவுஸ் வரும் பார்த்திங்களா, இதுதான் அட்டாச் ப்ளவுஸ். இந்த அட்டாச் ப்ளவுஸ் ப்ளஸ் பார்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? முந்தி பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் எல்லோ. இது வந்து ஃபுல்லாக வந்து பாடி பார்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சாரீ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து முந்தி பகுதி. இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ், அட்டாச் ப்ளவுஸ் பாருங்க, ப்ளைனாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ப்ளைனாக இருக்குது. சைடில் மட்டும் நம்மளுக்கு எல்லோ பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து சாரீ. சரிங்களா? உள்பக்கம் ஃபுல்லாகவே வந்து சாரீ. ஆக இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். பாடி பார்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் லைனிங் வந்து எடுத்துக்கோங்க எல்லோ கலரில். கீழ்ப்பக்கம் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 இருந்தால் போதுமானது. நல்லா ஃப்ரீயாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.5 மீட்டர் எடுத்துக்கலாம். அதே கலரில் லைனிங் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க. பாடி பார்ட்டும் ஸ்லீவும் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸ்கர்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் ஹைட் அப்படிங்கிறது 55, பாடிக்கு நம்ம 14.5 இன்ச் மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ ஸ்கர்ட் பார்ட்டுக்கு அப்படிங்கிறப்ப 40.5 இன்ச். சரிங்களா? அப்போ நான் 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 41 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழ்ப்பக்கம் பார்டர்லேருந்து மேல் பக்கமாக 41 இன்ச்சு சரியான அளவு எடுத்துகிட்டு மீதம் இருக்கக்கூடிய பார்டர் பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவே பார்டர் இல்லாமல் மேல் பக்கம் பார்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணவே தேவையில்லை, ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த பார்டர் சைஸ்க்கு, அதாவது நம்ம சரியான அளவுலேருந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அளவை கீழ்ப்பக்கமாக டக் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பறக்கிற மாதிரியும் இருக்காது. நம்ம சாரியில் ஃபால்ஸ் அடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக கீழ்ப்பகுதியில் இருக்கும் பொழுது அந்த லைட் வெயிட்டாக இருக்காது. சாரி வந்து நல்லா நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஆக அதுவும் பெட்டர் ஐடியா. பட் இதில் கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு பார்டர் போக மீத இருக்கக்கூடிய ஹைட்டு சரியாக இருக்குது அப்படிங்கிறதுல நான் ஃபுல்லாகவே வந்து பார்டரை கட் பண்ணிட்டேன். சரிங்களா? பார்டர் இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷன் உண்டு, நீங்கள் டக் பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய மீதி மெட்டீரியலை அப்படியே டபுளாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டால் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும், முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் தனித்தனியாக தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன், பாடி பார்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். மீத இருக்கக்கூடிய சாரியை தான் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? பெல்ட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக எடுத்துக்கணும். எல்லாமே செப்பரேட்டாக எடுத்து முடித்ததுக்கப்புறம் மீத இருக்கக்கூடியதை நீங்கள் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாடி பார்ட் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் கரெக்டாக பாருங்கள், சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் சென்டருக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் சேம் அளவில் ப்ளீட்ஸ் வந்து இருக்கணும். ஆக ஃபஸ்ட்டே வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கர்ட் பார்ட்டில் சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு சென்டருக்கு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலாக வர்ற மாதிரி. சரிங்களா? பட் கண்டினியூவாக வரணும், கேப் இருக்கக்கூடாது. இது போல் கண்டினியூவாக. சரிங்களா? தனித்தனியாக நீங்கள் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் மெயின் கிளாத் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? சரியான அளவில் ப்ளீட்ஸ் எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போது இருக்கக்கூடிய எவ்வளவு நீங்கள் லைனிங் எடுத்தாலும் சரி, 2 எடுத்தாலும் 2.5 எடுத்தாலும் இருக்கக்கூடியதை அப்படியே 2ஆக டிவைட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பீஸ் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? பீஸ் ஏன்னா இந்த மாதிரி தான் ஃபோல்டு பண்ணி மடிச்சிருப்பாங்க. இப்போது 2ஆக வந்து கட் பண்ணிட்டீங்க. டபுள் லேயர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது கரப்பகுதி இருக்கு இல்லைங்களா, கரப்பகுதியை தான் நம்ம மேலே வச்சு ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். இதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயின் கிளாத்தை விட இதில் ப்ளீட்ஸ் கம்மியாக தான் வரும். ஆக சென்டர் நேர் இது மாதிரி வச்சு பின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீத இருக்கக்கூடியதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி ரொம்ப கிட்ட நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வராது இல்லைங்களா. ஆக கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். நம்ம மெயின் கிளாத்தில் இருக்கிற மாதிரியே லைனிங்கில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு தடுக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும். 2 to 2.5 போதுமானது. விருப்பப்பட்டால் நீங்கள் 2.25 கூட எடுத்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம். பாருங்கள், இது 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டேன். நீங்கள் கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்மால் தையல் போட்டுக்கோங்க. இல்லை ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம மாறுது அப்படின்னா நீங்கள் லாங் ஸ்டிச் போட்டுட்டு தேவைப்பட்டால் பிரிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? இப்போது நம்ம இது 2ஐயும் ஜாயின் பண்ண போகிறோம். லைனிங்கையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாடி பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு
ஓவர்லாக் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த சமயத்தில் ஓவர்லாக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். இப்போது இந்த பகுதி பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த சைடில் தையல் போடணும். பாடி பார்ட்டில் தான் தையல் போடணும், ஸ்கர்ட் பார்ட்டில் போடக்கூடாது. அப்போ தான் லைட்டாக நல்லா அமுந்த மாதிரி நீட்டாக இருக்கும். அதே போல் பேக் சைடும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் என்ன சொன்னமோ அதே தான் பேக் சைட்லேயும். சரிங்களா? பேக் சைடு ஆல்ரெடி நம்ம இந்த மாடலில் நம்மளுக்கு பதிவில் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி ஓவர்லாக் போட்டுட்டு நம்ம டாப் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஓவர்லாக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ், இது நம்மளோட விருப்பம். வேறு எந்த ஸ்லீவ், எல்போ இது மாதிரி எது வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது சைடு ஜாயிண்ட்டு சரிங்களா? கரெக்டாக அந்த ஹிப் ரவுண்டு பார்த்திங்கன்னா சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கிறனால மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் இருந்ததுன்னா வித்தியாசம் தெரியும். கவனமாக அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்று 2 சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் சுற்று மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹிப் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா சென்டர்லேருந்து எடுக்கணும். சரிங்களா? கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு அதிலேருந்து ஹிப் ரவுண்டு சரியான அளவு மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து பாருங்கள் செஸ்ட் ரவுண்ட் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அளவுகள் சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து லைன் போடணும். கை சுற்று, ஆம்கோல் சுற்று, ஹிப் ரவுண்டு இடுப்பு சுற்று 3 மார்க்கையும் இது மாதிரி ஜாயின் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த சைடில் பாருங்கள் 4 லேயர் இருக்கும். 2 மெயின் கிளாத்து, 2 லைனிங் கிளாத், 4ஐயும் சேர்த்து இது போல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த இடத்துலையே இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் கேப் இருக்கணும். சரிங்களா? இது மாதிரி நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன். 3 தையல் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கு மேலே கண்டிப்பாக வேண்டாம். 2 தையலே போதுமானது. பட் சேஃப்டிக்கு 1 தையல் எக்ஸ்ட்ரா. இப்போ 4 லேயர் இந்த இடத்துல ஓப்பனில் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது மெயின் கிளாத்தை மட்டும், சாரீ கிளாத்தை மட்டும் எடுத்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. இது மாதிரி கீழ்ப்பக்கம் பார்டர் அதே மாதிரி முன்ன பின்ன வரக்கூடாது, நேராக இருக்கணும். சரிங்களா? இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஓவர்லாக் வந்து போட்டுட்டேன். சரிங்களா? இப்போது அதுக்கப்புறம் தான் லைனிங் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சாரீ கிளாத்தை மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது தான் நம்ம லைனிங் கிளாத்தை எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1 இன்ச் கேப் விட்டு தான் ஆல்ரெடி நம்ம சைடு தையல் போட்டிருக்கோம். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது போல் லைனிங் கிளாத்தை எடுத்து மறுபடியும் இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக நம்ம ஓவர்லாக் வந்து போட்டு இது மாதிரி நம்ம லாங் ஃப்ராக் வந்து ரெடி பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வந்து அதிகமாக வெளியில் தெரியாது. சரிங்களா? நீட்டாக இருக்கும். அதாவது சைடு ஜாயிண்ட் பண்ண எந்த ஒரு வித்தியாசமுமே நம்மளுக்கு தெரியாது, ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? நல்லா நீட்டாக அயன் பண்ணிட்டீங்க. இந்த லாங் ஃப்ராக்கை பொறுத்த வரைக்கும் அயனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீட்டாக வந்து அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அதோட லுக்கே வந்து அழகாக இருக்கும். சரிங்களா? அதே போல் டாட்டு பாடி பார்ட்டில் டாட் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் டாட் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டாட்டு தான் வந்து இந்த ஃப்ராக்குக்கே வந்து ஒரு அழகாக கொடுக்கும். பாருங்கள், இது மாதிரி நீட்டாக அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் எந்த டிசைன்ஸ் வந்து நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது தான். சரிங்களா? நிறைய டிசைன்ஸ் நம்ம பதிவுகளில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.